தானே வந்திருக்கோம். அ, நீங்க என்ன அஞ்சலிக்கு ஏதோ டெலிவரி ஆக போற மாதிரி இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஒண்ணும் இல்ல சச்சா, டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஹாஸ்பிடல் வந்தாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஏன்? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். அது ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் அவ்வளவா எனக்கு செட் ஆகல. ஐயோ, என்னங்க நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. நீங்க வேணா கிளம்புங்க, நான் அஞ்சலி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன். வேணாம். என்னங்க நீங்க அஞ்சலியை விட்டு எப்படி நான் போக முடியும்? இல்ல, அதெல்லாம் தப்பு, போக கூடாது. அஞ்சலி, என்ன நீ டக்கு டக்குலாம் எந்திரிச்சுக்கிட்டு உட்காரு. உள்ள இருக்கிற பாப்பாக்கு அப்புறம் என்ன ஆகுறது? ஒரு நிமிஷம், என்னன்னு போய் கேட்டு வரேன். அந்த ரிப்போர்ட்ல நான் கொடுத்திருந்தேன். டாக்டர் ஃப்ரீயா இருக்காங்களா? அவங்க ஃப்ரீயா தான் சார் இருக்காங்க. தேங்க்யூ. ஹாய். நீங்க டாக்டரை பாத்துட்டு வரீங்களா? ஆமா. எதுக்கு? எதுக்கா? அஞ்சலிக்கு செக்அப் பண்ணோம்ல, அதான் அவ ஹெல்த் பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு வந்தேன். ஓ, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஐயோ, இவங்க வேற உள்ள போறாங்களே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்னையா நடக்குதுங்க? நீ டாக்டர் பேசிட்டியா? அவன் ஒதுக்குனாங்களா? இல்ல மதி, இந்த டாக்டர் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மாட்டணும், கதை கந்தலா போகுது. ஐயோ, இத பாரு, நான் ஏதாவது பண்ணி இங்க இருந்து கிளம்பி போடுவேன். எடுத்துக்கோ. மதி 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 மதி, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. யோ 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 யோ, என்னையா வெயிட் பண்ணோம்? நான் கன்சீவா இல்லன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான்யா, கலவரமாயிடும். உன்னை நம்பி வந்தேன் பாரு, நீ அவ்வளவு பெரிய ஆளுங்கற. உன்னால ஒரு டாக்டர் பணத்தை கொடுத்து கூட வாங்க முடியல. ஷோ மதி, இந்த டாக்டர் நீதி நேர்மை நியாயம் என்னென்னமோ சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ 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 ஐயோ, மாட்னா என்ன பண்றது? ஐயோ, இப்ப டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. கோட்டு சுட்ட மாட்டீங்கன்னு பண்ற வேலையெல்லாம் பாத்தியோ? அஞ்சலி, போலாம். நீங்க இங்க இருங்க, நீ வா. தனியா கூட்டு போறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டாக்டர், உட்காரு. வாங்க, இங்க உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம். பாட்டி, நீ கஷ்டம் யாருக்குமே தெரியாது. என்னால சொல்லவும் முடியல பாட்டி. ஆனா உனக்கு தெரியும்ல பாட்டி, எனக்கு சுய நினைவு இருந்தோம்னா நான் எதுவுமே சொல்ல முடியாம இருக்கேன். அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, அஞ்சலி, அழாத. என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு. அக்கா, டேய் நில்லு. டேய் நில்றா. டேய் நில்றா.
அப்பா உன்னை பார்க்கணும்னு தான் கிளம்பி வந்தாரு. அவரு உன்னை பார்க்க வரும்போது ஆசையா பூவு, பழம், ஸ்வீட்டு, புடவைன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னா மொத்த குடும்பத்தையும் கொண்டுடுவேன்னு மிரட்டுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் குடும்பத்துக்காக என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா. என்ன பேசுற நீ? வேற என்ன பண்ணலான்னு சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? அஞ்சலி, நீ எதுக்கு உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்? இப்படி இருக்கிறவங்கள நாம சும்மா விடக்கூடாது.